சோமாஸ்கந்தர், சந்திரசேகரர், இன்னும் எத்தனையோ வடிவம். அத்தனை வடிவங்களையும் கொண்ட நீ எங்களுக்கெல்லாம் அந்த வடிவங்களாகத்தான் இந்த பூமியில் இருக்கிற பசுபதி பசுபதினே இன்னைக்கு பாடல்கள் எல்லாம் வந்து பசுக்கெல்லாம் பதியா இருக்கிறவர் அவர் தான். நம்மெல்லாம் பசுக்கள், அவர் பதி. அப்படியாப்பட்ட நம்ம மனசுக்குள்ள அவருடைய உருவங்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனாலும் உருவங்களை மட்டும் நம்ம மனசுல அப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு என்ன பண்றாரு சுவாமி, நமக்கு சித்த சுத்தியா அனுகிரகம் பண்றார். இச்சிறியவனின் சித்தத்தை சுத்தம் செய்து நான் பாடுறேன், உன்னை பத்தி என் வாக்கையும் சுத்தம் பண்ணணும். இந்த செயலை எல்லாம் செய்யறதுக்கு உன்னுடைய சிந்தனையே எனக்கு துணையாக இருக்கு. சிவ சிந்தனை ஒன்னே போதும், அதுவே சித்த சுத்தியையும் வாக் சித்தியையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மூணாவது பாடல் சொல்லி ஐந்தாவது பாடல் சொல்ற, இறைவனுடைய படைப்புல இருந்தா பார்க்கணும்னு சொல்ற. நீ எல்லாத்தையும் படைச்சிருக்க. சுவாமிகிட்ட கொஞ்சம் சுவாதீனமாக பக்தாளுக்கெல்லாம் கொஞ்சம் உரையாடுறதுக்கு ஒரு உரிமை உண்டு பரமேஸ்வரன். அவர் கொடுத்துருக்கார். எல்லாரும் தான் எல்லாரும் இப்படிதான் பாடுவா. அவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு ஸ்டெப்பு மேலேயே போயிட்டார். தம்பிரான் தோழர், அவருக்கு ஒரு உரிமை உண்டு, ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி. அதனால ரொம்ப கொஞ்ச நேரம் கோபமும் வந்துடும். கோபம் வர்ற போது சாடிடுவார் வச்சு. திருவாரூர் வாழ்ந்து போதிக்கிறேன்ட்டார். நீ நல்லா திருவாரூர்ல ஜோரா இருந்துட்டு போயா. திருவாரூர்ல எனக்கு ஒரு கண்ணு இல்லை, நான் வேதனை பண்ணேன், நீ நல்லா சௌக்கியமா இரு இப்படின்னு சுவாமிகிட்ட சொல்ல முடியுமோ? பிழையதனை பொறுத்தருள்வீர் என்றடியேன் பிழைத்தக்கா, பழியதனை பாராமல் படலம் என் கண்மறைப்பித்தாய், குழைவிரவு வடிகாதா கோயிலுளாயோ வென்ன உடையுடையான் உள்ளிருந்து உளோ போகீர் என்றார்.